நண்பர்களே, இப்போ இது வரைக்கும் ஷார்ட் வரைக்கும் பார்த்துருக்குறோம். அசெண்டிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டர் எப்படி பண்ணுறது உங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம இது பார்க்க போகிறது இந்த லெஃப்ட் இன்டென்ட். இந்த லெஃப்ட் இன்டென்ட்டு ரைட் இன்டென்ட்டு இந்த சிம்பிள் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஷார்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிம்பிள்ஸு இப்போ எதெல்லாம் பேராகிராஃப் மார்க்னு சொல்லுவாங்க. அது ஸோ ஹைடு, அதாவது பேராகிராஃப் மார்க்ஸு. எதெல்லாம் பேராகிராஃபுங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உள்ள சிம்பிள் தான் அது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேராகிராஃப், இதெல்லாம் பேராகிராஃபு அப்படிங்கிறதுக்கு. அப்போ இது பேராகிராஃபு, அதுக்காக உள்ள சிம்பிள்ஸ் தான் இது. அதே திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும், ஒரு மார்க் பண்ணுறதுக்காக. இதை பற்றி பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேராகிராஃபில் உள்ள டூல்ஸில் நம்ம புல்லட்ஸ்னால் என்ன, நம்பரிங்னா என்ன, மல்டி லெவல் லிஸ்ட்டு, லெஃப்ட் இன்டென்ட்டு ரைட் இன்டென்ட்டு, இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது, ஷார்ட் வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட்டு அலைன் பண்ணுறது. இப்போ லெஃப்ட் மார்ஜினில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டெக்ஸ்டெல்லாம் ஈவனாக இருக்கும். ரைட் மார்ஜினில் பார்த்தீங்கன்னா ஈவன் இல்லாமல் இருக்கும், முன்ன பின்ன வந்துடும். இப்போ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம பார்க்குறது? இப்போ ரைட் சைடு மட்டும் ஈவனாக வேணும், லெஃப்ட் சைடு எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அலைன் டெக்ஸ்ட் டு தி லெஃப்ட் அப்படின்னா லெஃப்டில் மட்டும்தான் அலைன்மெண்ட் இருக்கும். எனக்கு லெஃப்ட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம், ரைட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம், எனக்கு சென்டரில் மட்டும் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும்னா சென்டர் கொடுங்க. டைப் பண்ணுறது எல்லாமே சென்டர்லேருந்து தான் டைப் பண்ணாகும். எப்போல்லாம் என்டர் பண்ணிங்கன்னா சென்டரில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதான் சென்டர் பாயிண்ட். ஒரு டெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், லெஃப்ட் மார்ஜின் எப்படி வேணாலும் இருக்கலாம், ரைட் மார்ஜின் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் சென்டர் பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுற வேர்டு வந்து சென்டர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட், சென்டர் டெக்ஸ்ட், இதை கொடுத்தீங்கன்னா சென்டர்லேருந்து. இப்போ அலைன்மெண்ட்டு ரைட் சைடு ஈவனாக இருக்கணும், இதை கொடுத்துருக்கோம். ஈவனாக இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட் எல்லாமே ரைட் சைடு வந்து ஈவனாக இருக்கணும்னா கண்ட்ரோல் ஏன்னு கொடுங்க. கீபோர்டு வழியாக கண்ட்ரோல் ஏன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். ஆல் செலக்ட், கண்ட்ரோல் ஏ. இப்போ லெஃப்ட்டு ரைட் சைடு அலைன்மெண்ட்டு ரைட் சைடு அப்படின்னா அலைன் டெக்ஸ்ட்டு ரைட் சைடு அப்படின்னா ரைட் சைடு மட்டுமே ஈவனாக இருக்கும். டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுற வேர்டு வந்து ரைட்லேருந்து தான் டைப் ஆகும். இது ஒரு சில பர்பஸ்க்காக இதெல்லாம் வந்து சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். டைப் பண்ணியிருக்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேஜில் டைப் பண்ணியிருக்கோம். இப்போ ஜஸ்டிஃபைன்னு சொல்லிட்டிங்கன்னா எப்பொழுதுமே இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க்கு மற்ற டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறோம் அப்படின்னா எப்பொழுதுமே ஜஸ்டிஃபைல வச்சு தான் டைப் பண்ணணும். ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணும்போது அப்போ தான் ஈவனாக இருக்கும், பேராகிராஃப் அழகாக இருக்கும், டைப் பண்ண வேர்ட்லாம் அழகாக இருக்கும். அதே ஸ்பேஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஈவனாக இருக்கும். லெஃப்ட் அலைன்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும், ரைட் அலைன்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். அதுக்காக உள்ளது தான் இந்த ஜஸ்டிஃபைங்கிறது. இப்போ ஜஸ்டிஃபைல வச்சு நீங்கள் இதெல்லாம் வந்து டைப் பண்ணிட்டும் அலைன்மெண்ட் பண்ணலாம். அலைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே, டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஜஸ்டிஃபைல வச்சே டைப் பண்ணலாம். ஜஸ்டிஃபைல வச்சுட்டு கிளிக் பண்ணி இதில் வச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு ரைட் சைடு வந்து எப்பொழுதுமே ஈவனாக இருக்கும். லெஃப்ட் சைடும் ஈவனாக இருக்கும், ரைட் சைடும் வந்து ஈவனாக இருக்கும். இதுதான் ஜஸ்டிஃபை. இப்போ நம்ம லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு லைனுக்கும் ரெண்டாவது லைனுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு லைன் ஸ்பேஸ். இப்போ நார்மலாக டைப் பண்ணுறது எல்லாமே 1 தான் வச்சு டைப் பண்ணியிருப்போம். 1.15 1.5 லைன் ஸ்பேஸ்.
2.5 3 லைன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். 3ல் வச்சிங்கன்னா 3 பாயிண்டில் வச்சிங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். 3ல் லைன் ஸ்பேஸு பொதுவாக வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து 1.5 தான் நார்மல். ரொம்பவும் வந்து லைன் ஸ்பேஸ் 2லாம் கொடுக்கக்கூடாது. ஆனால் சில இதுக்கு ஒர்க்குக்கு வந்து லைன் ஸ்பேஸ் ஷுட் பி ஆல்வேஸ் டு லெஃப்ட் இன்டென்ட் இத்தனை மார்ஜின் வந்து லெஃப்ட்டில் வந்து இவ்வளோ மார்ஜின் விட்டுருக்கணும், ரைட்டில் வந்து இத்தனை மார்ஜின் எவ்வளவு மார்ஜின் விட்டுருக்கணும், டாப் மார்ஜின் எவ்வளவு அவ்வளோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதன் பிரகாரம் தான் நம்ம வந்து டைப் பண்ணணும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா 1.5 வச்சுக்கணும். ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒரு மேட்ரு டைப் பண்ணால் 1.5 தான். டெக்ஸ்ட்டு வந்து வேர்டு வந்து அடிக்கிற வேர்டு லைன்ஸ்லாம் அழகாக இருக்கும். அது லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸ் இதில் போயிட்டு இதில் போனீங்கன்னா அலைன்மெண்ட்டு ஜஸ்டிஃபைல இப்போ நம்ம வச்சுருக்கிறோம். ஏற்கனவே ஜஸ்டிஃபைல அதுதான் இங்கே மென்ஷன் ஆகும். இல்லை லெஃப்ட்டில் வேணுமா ரைட்டில் வேணுமா அதுதான் ஜஸ்டிஃபைல இருக்கட்டும். அவுட்லைன் லெவல் பாடி டெக்ஸ்ட்டு இது நான் வேறு ஒரு இதில் இருந்து சொல்கிறேன். இப்போ இன்டென்டேஷன் லெஃப்ட் இன்டென்டேஷன் இப்போ சொல்லிடுவாங்க. லெஃப்ட் மார்ஜின் சொல்லுவாங்க, அதான் இன்டென்டேஷன். மார்ஜினுக்கு பதிலாக தான் இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த லெஃப்ட் மார்ஜின் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது டிக்ரீஸ் பண்ணணும். இங்கே 0.3ல் எனக்கு வேணும் அப்படின்னா 0. இது இன்ச்சஸ் 0.3 இன்ச்சஸ். ரைட் மார்ஜின் இந்த மார்ஜின் இங்கே வந்து ப்ரிவியூவில் இங்கே தெரியும் உங்களுக்கு. ரைட் மார்ஜின் 0.5 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது அங்கே இங்கே இன்க்ரீஸ் பண்ண வேர்டு வந்து உள்ளே வருது பார்த்தீங்களா, இது மாதிரி 5 இன்ச்சஸ். அதில் லைன் ஸ்பேஸு அதாவது ஃபஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபஸ்ட் லைன் வந்து 0.5 இன்ச்சஸ் 0.1 இன்ச்சஸ் அப்படின்னா இங்கே வந்து இது ஹேங்கிங்கிறது ஃபஸ்ட் லைன் மட்டும் வெளியிலையா, மற்றது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவியூலே தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட் லைன் மட்டும் 0.3 இன்ச்சஸ் வெளியில் இருக்கணும். இதெல்லாம் வந்து தீசிஸ்க்காக இது வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இது ஹேங்கிங்கிறது. ஃபஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் வெளியில் இருக்கும். மற்ற லைன்ஸ் எல்லாம் பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைன் மட்டும் 0.3 இன்ச்சஸில் வந்து வெளியில் இருக்கணும். மற்ற லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும் ஹேங்கிங். இது ஃபஸ்ட் லைன், இது வந்து ஃபஸ்ட் லைன் மட்டும். இதை கொடுத்துட்டு இது வந்து டாப் மார்ஜின் பிஃபோர் ஆஃப்டர் டாப் மார்ஜின். இது ஜஸ்ட் இதை கொடுத்து பார்ப்போமே. இந்த நீங்கள் இப்போ செலக்ட் பண்ண ஏரியா எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இப்படி தான் வரும். செலக்ட் பண்ண ஏரியா பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணோம்ல, செலக்ட் பண்ண ஏரியான்னு இல்லை, இது எல்லாமே. ஏன்னா லெஃப்ட் மார்ஜின் ரைட் மார்ஜின் எல்லாமே அது ஈவனாக தான் அது கொடுக்கும். ஸோ அதனால் செலக்ட் பண்ணாலும் பண்ணலாட்டியும் செலக்ட் பண்ணால் தான் நம்ம அந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே அதை மாதிரி நம்ம கொடுக்குற இந்த வேல்யூ எடுத்துப்போம். இப்போ இங்கே பாருங்களேன், லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன். இப்போ ஃபஸ்ட் லைன் ஹேங்கிங் இப்போ போயிட்டு 0.3 இன்ச்சஸில் கொடுத்துருக்குறோம். இப்போ பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா 0.3 வெளில நீட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இது நம்ம செலக்ட் பண்ணலை, அதனால் இதுக்கு மட்டும் எடுத்துக்கிச்சு. லைன் ஸ்பேசிங் 0.3. இப்போ டாப் மார்ஜின் இத்தனை பாயிண்டில் எத்தனை 12 பாயிண்ட். இது பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு. டாப் மார்ஜின் 18 பாயிண்ட். ஆஃப்டர் பாட்டம் மார்ஜின் வந்து ஒரு 18 பாயிண்ட். 30 பாயிண்ட்ஸில் வேணும் கொடுத்துட்டு லைன் ஸ்பேஸ் இங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் வந்து கொடுக்கலாம். நீங்கள் டபுள் லைன் ஸ்பேஸ்
இல்லை எக்ஸாக்ட்லி மல்டிபிள் இதுனா நீங்களே கொடுத்துக்கலாம். லைன் ஸ்பேஸ் 3, 3.5, 4, 4.5, 6, 6.5 அப்படின்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் மல்டிபிளில் போய்ட்டு நீங்கள் எப்படி எவ்வளவு வேணாலும் லைன் ஸ்பேஸ் கொடுக்கலாம். நார்மல் 1.5 தான். ஓகேவா? 0.5லாம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். லைன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். 2 வந்து நார்மல். இதை கொடுத்துக்கலாம். இதுதான் டாப் மார்ஜின். பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் டாப் மார்ஜின். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஸ்பேஸிங் ஆப்ஷனில் வந்து இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ லைன் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃபுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்க்கும்போது தெரியும், அதை ரிமூவ் பண்ணணும். ஸ்பேஸ் கொஞ்சம் பேராகிராஃபுக்கு முன்னாடி வந்து அது டாப் மார்ஜினில் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இது, அதே பாட்டம் மார்ஜினில் வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இதை கொடுத்துக்க வேண்டியது. அதுக்காக பேராகிராஃப் ஏரோ சிம்பிள் போட்டிருக்காங்க. அது பேராகிராஃபுக்கும் பிஃபோர் முன்னாடி ஸ்பேஸ் வேணும், இது ஆஃப்டர் பேராகிராஃப் பாட்டம் மார்ஜினில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னா இது இந்த சிம்பிளை வந்து செலக்ட் பண்ணி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பேக்ரவுண்டில் டைப் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ஷேடிங் கலரில் ஏற்கனவே எங்கே பார்த்துருக்குறோம், அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து ஹைலைட்ஸ் கலர் கொடுத்தோங்க. ஃபாண்ட்டு டயலாக் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைலைட்ஸ் கலர் வந்து கொடுத்தோம். டெக்ஸ்ட்டு ஹைலைட்ஸ் கலர்னு ஒன்று இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் அது அப்ளை ஆகும். டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்கறது தான் ஹைலைட்ஸ் கலர். இது வந்து அந்த பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே எனக்கு வந்து வேறு ஒரு கலர் வேணும் அப்படின்னா ஷேடிங்கில் போயிட்டு என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகும். இதில் வந்து கலர் வேண்டாம், எனக்கு வந்து எதுவும் வேண்டாம், இப்போ அப்ளை எதுவும் வேண்டாம்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நோ கலர்னு கொடுத்துருங்க, வந்துடும். இல்லை பேக்ரவுண்டில் வேறு மாதிரி கலர் ஒரு பிக்சர் எடுத்து வைக்கணும் அப்படின்னா மோர் கலர்ஸ் போங்க. இங்கே நிறையா இருக்கும், அங்கே இல்லாத கலர்ஸ் வந்து எல்லா கலரும் இங்கே இருக்கும் பேக்ரவுண்டில். சப்போஸ் கஸ்டமில் போனீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். அதில் மிக்ஸ் பண்ணி நம்மளாக அத்தனை என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டேபிள்ஸை பற்றி பார்ப்போம். அடுத்த ஒரு கிளாஸில் இந்த டேபிள்ஸை பற்றி பார்ப்போம். இந்த பேக்ரவுண்டில் வேறு ஒரு பிக்சர் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றினா அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நண்பர்களே, மற்ற ஆப்ஷன்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.